தினமொரு மந்திரம் என்ற நிகழ்ச்சியில் நமது பிஎம்சி சேனலில் காலை தியான மலரில் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு மந்திரத்தில் காண மந்திரம்: சுயம்பானவன், ஜோதி சுடரானவன், ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்து இருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. ஒரு திருமந்திரமும் 4 வரிகள் தான். இப்போ நம்ம திருக்குறளை 2 அடிம்போம், இது எல்லா திருமந்திரமும் 4 அடியில் இருக்குது. 4 அடியில் எவ்வளோ பெரிய விஷயங்களை அவர் சொல்கிறாருன்னும் போது அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆதியுமாய் அரணாய், ஆதினா உங்களுக்கு தெரியும், முதல், தொடக்கம். அவங்க தான் எல்லாத்துக்கும் தொடக்கம், இந்த பிரபஞ்சத்துக்கான மூல காரணம். அரணாய், அரணாய்னா ஒரு பாதுகாப்பு. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கூட இருக்காங்க, எப்படியோ நம்மளை வழி நடத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த அரணாய் இருக்கிறவரும் அவர் தான். உடல் உள் நிற்கிறார், அதாவது கடவுள்கிட்டருந்து நம்ம பிறந்ததுனால நமக்கு உடலுக்குள்ளே இருக்கிறவரும் அவர் தான். அப்போ உடல்ன்றது ஒரு எல்லை இல்லையா, அந்த எல்லைக்குள்ளே மட்டுமா இருப்பார். வேதிமாய் விரிந்தார்ந்து, அதாவது வேதத்தில், வேதமாக, அதாவது 4 வேதம், வேதமாக விரிந்தும் இருக்கார். உடலுக்குள்ளே இருக்கிற கடவுள் அந்த ஒரு எல்லைக்குள்ளே இல்லை, வேதமாக விரிந்தார்ந்து இருந்தான் அருட்ஜோதியுமாய். ஜோதினா என்ன? சுடர், அதாவது ஒளி. நமக்கு தெரியும், அது முத அந்த பிளாக் ஹோல்லேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சயின்டிஸ்ட்டும் சொல்கிறவங்க தான். அந்த ஒரு என்ன சொல்கிறது, இருப்பே இல்லாத இடத்துலேருந்து தோன்றிய இருப்பு அது. அந்த அருட்ஜோதி, ஒளி வெள்ளம், அது சுருங்காததோர் தன்மை. இப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு இதை வந்து அறிவியலாளர்கள் சொல்கிறது என்னென்னா, அது விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது, திருப்பி சுருங்கி ஒரு புள்ளிக்கு வரும், திருப்பி புள்ளியிலேருந்து விரிவடையும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஏக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்க மாதிரி தெரியலை அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சதை சொல்லியிருக்காங்க. இவர் ஜோதியாக அப்படி இருந்தாலுமே சுருங்காததோர் தன்மை. ஜோதினா நம்ம ஒரு விளக்கில் ஜோதியை நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு பெரிய ஒளிக்கும் ஜோதிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ விரிஞ்சு நீண்ட இதுவாக பெருவெளியாக இருக்கிறதும் அந்த ஆதி தான். அந்த ஜோதியாக சுருங்கி இருக்கிற தன்மையும் அவருக்கு இருக்குது. 2 எல்லைக்கும் போகக்கூடிய அந்த ஆதி. நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. நீதினா உங்களுக்கு தெரியும், அந்த தர்ம வழி. தர்மம் எது? நமக்கு வந்து கோர்ட் இதுக்கெல்லாம் போனோம்னா, நீதிமன்றத்துக்கெலாம் போனோம்னா அங்கே வழங்குறது நீதி. அந்த நீதின்றது சட்டத்தின்படி, தர்மன்றது வேற, தர்மத்துக்கான சட்டம் வேற. அந்த தர்மத்துக்கு படி ஆகி நின்றானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதில் முதல்ல இருந்து ஒரு தடவை பார்த்தோம்னா, ஆதியுமாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்து இருந்தான் அருட்ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தர்மப்படி நடக்கிறது. நித்தம் அந்தந்த நொடி அவன் தர்மப்படி தான் அந்த ஆதி இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நமக்கு நோ ஜட்ஜ்மெண்ட், நோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா. அதே சமயத்தில் இந்த சுயம்புனா உங்களுக்கு தெரியும், தன்னாலே உருவாகிறது எல்லாமே சுயம்பு. ஏன் அடிக்கடி இவர் வந்து இந்த திருமூலர் வந்து சிவனை தான் மெயினாக சொல்லிக்கிட்டே இருப்பார். நமக்கு சிவன் சொல்லுவோம், சிவனேன்னு இருந்திருக்காங்க அப்படிம்போம். ஆனால் அந்த சிவனே நடராஜராக ஏக்கமாகவும் இருக்கார். இந்த சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவனோட அடிமுடி காண போனப்போ பிரம்மன் வந்து என்ன பண்ணார், மேலே போகிறேன், முடியை காண்றேன் அப்படின்னு மேலே போகும்போது அதை காணாமையே அங்கே கீழேருந்து வந்த தாழம்புக்கிட்ட நான் கண்டதா பொய் சொல்லுன்னு சொல்லிடுவாராம். ஆனால் கீழே போன அடியை பார்க்க போன விஷ்ணு இல்லை என்னால் பார்க்க முடியலைன்னு உண்மையை ஒத்துக்கிடுவாராம். அதனால் விஷ்ணுவுக்கு அதிக கோயில்கள் உண்டு நம்மளோட இந்தியாவில். அதே போல் நம்ம பிரம்மனுக்கு கோயில்கள் மிக மிக குறைவு.
குறிப்பிட்ட ஏதோ ஒரு 1-2 இடத்துல தான் பிரம்மன்னு ஒரு அந்த வடிவமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அவர் பெற்ற அந்த பொய் சொன்னதற்கான சாபம்னு கூட சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சிவனுக்கு கோயில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எங்குமே அங்கே நிறைந்து இருக்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு கல் மாதிரி, ஒரு வேறு மாதிரி அங்கே எழுமி 2 பூக்களை நீங்கள் போட்டு வணங்குனீங்கன்னா அங்கே சிவரூபத்தை கொண்டு வந்துடலான்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த சுயம்பு ஆகிய சிவனை தான் திருமூலர் அடிக்கடி தன்னோட பாடல்களில் குறிப்பிடுறாரு. இதுவுமே கூட ஒரு ஊடகமாக, ஒரு சிம்பாலிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உருவகமாக தான் இருக்குது. அவர் இறை தன்மையைத்தான் குறிப்பிடுகிறார் மாஸ்டர்ஸ். இன்றைய தினம் ஒரு மந்திரத்தில் இந்த மந்திரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி மாஸ்டர்ஸ்.